வெல்கம் டு சேலம் குட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, வாழப்பாடி கிரிக்கெட்டு ஸ்டேடியத்துக்கு அப்படியே அட்ஜாயிண்ட்டு பக்கத்து காம்பவுண்டே தான் நம்ம சைட்டு. நம்ம சைட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா, நம்ம சைட்டு வந்து மெயின் ரோட்டில் இருந்து என்ஹெச்சில் இருந்து நம்ம சைட்டுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா வெறும் 300 மீட்ரு தான். நம்ம சைட்டு தாண்டி தான் வந்து கிரிக்கெட்டு ஸ்டேடியத்துக்கே போகணும். நம்ம சைட்டு தான் முன்னாடி இருக்குது. நம்ம சைட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா, கேட்டடு கம்யூனிட்டி சுற்றியுமே வந்து காம்பவுண்ட் வாலு, கேட்டு, ஆர்ச்சு, ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே இண்டிவிஜுவலாக நல்ல தண்ணி பைப்பு தனித்தனியாக கொடுத்துருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே மரக்கன்று தனித்தனியாக வச்சுருக்கோம். 24 மணி நேரமும் செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குது. கேமரா வசதி இருக்குது. டிடிசிபி அப்ரூவலு, ரெரா அப்ரூவலோடு தான் நம்ம சைட் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம சைட்டுக்குள்ளார எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா 30 அடி மெயின் ரோடு இருக்குது. கட் ரோடு எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா 33 அடி மெயின் ரோடு, கட் ரோடு எடுத்துட்டிங்க அப்படின்னா 30 அடி ரோடு இருக்குது. எல்லா வசதியோடமே தான் நம்ம டிடிசிபி அப்ரூவலு, ரெரா அப்ரூவலோட எல்லா வசதியோடு நம்ம சைட் கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம சைட்லேயே வந்து கமர்ஷியல் ஃப்ளாட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஸ்டேடியத்தில் வந்து கடை ஏதாவது வைக்கணும் அப்படின்னாலும் நம்ம சைட்லேயே நிறையா கமர்ஷியல் ஃப்ளாட்ஸும் இருக்குது. நிறையா ரூம்பு கட்டி வாடகைக்கு விடுற மாதிரியும் நம்ம சைட்லேயே ஃப்ளாட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ஸ்டேடியத்தில் வர பிளேயர்ஸையும் வந்து நம்ம சைட்டில் இருந்தே பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம சைட்லேயே வந்து பிளேயர்ஸுக்கு வந்து ரெண்ட்டுக்கு வந்து இருக்கிற மாதிரி இடமும் நம்ம தனியாக ஒதுக்கியிருக்கோம். எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நேரில் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதனால் நீங்கள் இந்த சைட்டை பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். அவங்களே வந்து கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு சுற்றி காமிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.